பொசசிவ்னஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஆளுமை செய்வது, ஆக்கிரமிப்பு செய்வது, உடைமையாக்கிக் கொள்வது, எனக்கு மட்டுமே உரிமையாக்கிக் கொள்ளுவது, எனக்கு மட்டுமே சொந்தம் கொண்டாடுவது அப்படிங்கிற ஒரு வியாதி. இதுல இருந்து எப்படி விடுதலையாவது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெயினா ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் நான் திருப்பி. என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளா இருக்கும்போது அதை நான் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, பொசஸ் பண்ணாத, பொசஸ் பண்ணா எவ்வளவு டேஞ்சர் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. ஆமா, அது எனக்கு நல்லாவே புரியுது. அது தெரியாமலா இருக்கு. மனசு ஃபுல்லா லோடு. எங்க அது என்னன்னு விட்டு போயிடுமோ அப்படின்னு நினைக்கும் போதே பாரம் பிச்சுக்குது. சோ நான் இங்க சந்தோஷமாவே இருக்க முடியல. அது என்னவோ எனக்கு நல்லா புரியுது. பொசஸ் பண்ணா டேஞ்சர் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பொசஸ் பண்றதுனால சந்தோஷம் வராதுங்கிறத அனுபவிச்சே நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பொசஸ் பண்ணவன் ஏன் சந்தோஷமா வாழ்ந்திருக்கான். சோ கணவன் மனைவியை பொசஸ் பண்ணும்போது சந்தேகம்ங்கிற ஒரு பெரிய வியாதி அவனுக்குள்ள வந்துடும். அவ யார்கிட்ட பேசினாலும் இந்த சந்தேகங்கிற வியாதி அவனை கொலையா கொன்னு போட்டுட்டு இருக்கும். தெரியுங்க, ஆமா உண்மைதான், பொசஸ் பண்ணா வேதனையா தான் இருக்கு. ஆனா நான் ஏன் பொசஸ் பண்ணேன்னு தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது எனக்கு வலிக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் மட்டும் தானே அனுபவிக்கணும். சோ திஸ் இஸ் வாட் தி மேஜர் ப்ராப்ளம். ஏன் அவங்க பொசஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. இதுக்கு நான் சொல்ல விரும்புற ஆன்சர் புதுசா ஒன்னும் சொல்லிட்டு போறது இல்லை, நீங்க சொன்னதுதான். பட் எனிவே நான் வேற மாதிரி ட்ரை பண்றவங்கதான். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை நான் மட்டுமே அனுபவிக்கிறது கிக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை அனுபவிச்சு பார்க்க வைக்கிறது கிக்கா அப்படின்னு யோசிக்க சொல்றேன் நான். ஓகேவா? எனக்கு ஒரு பொருள் ரொம்ப பிடிக்கும், இதை நான் மட்டும் அனுபவிக்கிறேன், அது கிக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பொருள் எனக்கு அந்த பொருளை மட்டும் பிடிக்காது, இன்னொருத்தங்களையும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சரியா? இப்போ அந்த பொருளை எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கையில கொடுத்து நீங்க அனுபவிங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கிக்கு வை. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் வையா, y இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ் ஆனு ஈஸியா சொல்லிடுவீங்க, y இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ். அப்போ என்னுடைய லாஜிக்கே அடிபடுதுன்னு நான் சொல்ல வரேன். நீ என்ன சொல்ற, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை நான் அனுபவிச்சாதானே அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, அப்படி இல்லடா, உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை உனக்கு பிடிச்சவங்க அனுபவிக்கும் போது தானே கிக்கு. சரி, இந்த ஒரு உண்மையை புரிந்து கொள்வதன் வாயிலாக கண்டிப்பா அந்த முட்டாள்தனத்திலிருந்து வெளியே வர முடியும்னு நான் நம்புறேன். சரி, ஓகே. பிராக்டிக்கலா எக்ஸாம்பிள் சொல்லு அப்படின்னா, அனுபவிச்ச எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லு அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க. நீங்க தனியா டூருக்கு போங்க, எங்கேயாவது ஒரு டூரிஸ்டுக்கு நான் மட்டும் தனியா தன்னந்தனியா போறேன் அப்படின்னு போங்க. அது சுகமா இருக்குமா? நம்ம 10 பேர் சேர்ந்து போனா சுகமா இருக்குமாங்க? நம்ம 10 பேர் 15 பேர் சேர்ந்து கேங்க நம்ம டூரிஸ்ட் அடிக்கடி சுத்துறோம். அது எவ்வளவு கிக்கா இருக்கு. அதை விட்டுட்டு நான் தனியே அனுபவிச்சேன் அப்படின்னு சொன்னா அதுல என்ன கிக் இருக்கு? சோ கிக்குங்கிறதே நீ நினைக்கிற மாதிரி நீ மட்டுமே அனுபவிக்கிறது இல்லடா, எல்லாரும் சேர்ந்து ஒரே விஷயத்தை தான், ஆனா எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும். ஆனந்திய நான் மட்டுமே அனுபவிக்கிறது இல்ல, ஆனந்திய நீங்க எல்லாரும் சேர்ந்து இங்க அனுபவிக்கும் போது அந்த கிக்கே கிக்கு தானே. சோ அதையே நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்றேன் நான். இப்ப நான் கொஞ்ச நாள் கழிச்சு ராஜபாளையத்துக்கு வரப்போறேன். ராஜபாளையத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. நான் மட்டுமே வந்தா கிக்கா இருக்குமா? விமல்கிட்ட சொன்னேன், டேய் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அப்துல்ல கூட்டிட்டு வந்துடுறா, அவர் பாட் டிமிக்கி அடிச்சிட போறாரு அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்? அனுபவிக்க போறது ராஜபாளையத்துல உள்ள மக்களை, ராஜபாளையத்தை தான். அதை நான் மட்டுமே அனுபவிக்கிறது கிக்கே கிடையாது. அதை நம்ம 4 பேர் இல்ல இன்னும் 10 பேர், இன்னும் அதிகமா எவ்வளவு பேர் கூடி சேர்ந்து நம்ம அனுபவிக்கிறோமோ அதுதானங்க அனுபவம். இதை நம்ம பிராக்டிக்கல் அனுபவிக்காமல இருக்கோம். சோ அனுபவிச்ச ஒரு விஷயம் தானே, இது புரிஞ்சுக்கலன்னு நான் சொல்ல வரேன். சோ இந்த ஒரு உண்மையை நம்ம ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது, நீ நினைக்கிற மாதிரி உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ மட்டுமே அனுபவிக்கிறத விட உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அனுபவிக்கிறது தாண்டா கிக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா நம்ம மனசு பாசிட்டிவ்னஸ்ல இருந்து வெளியே வந்துடும். ஏன்னா அது பாவம் கிக்கு தானே ஆசைப்படுது. இவன் நினைச்சுக்கிறான் இவனுக்கு பிடிச்சதை இவன் மட்டுமே அனுபவிச்சாதான் கிக்குன்னு. அதை விட கிக்கு அதிகமா கிடைக்கும்னா இவனுக்கு என்ன வருத்தம் வரப்போகுது? அல்டிமேட்லி நமக்கு வேண்டியது சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷம் கிடைக்கும் என்ற ஒரு உண்மை நமக்கு புரியுமே ஆனால் கண்டிப்பாக இந்த பொசசிவ்னை விட்டுட்டு நம்ம ஈஸியா வெளியே வர முடியும்.
அப்படின்னு நான் நம்புறேன். சரியா? அபார்ட் ஃப்ரம் தட் கண்டிப்பா பொசசிவ்னஸ்லோட டேஞ்சர் வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது மிகப்பெரிய வேதனை தருவதாக இருக்கின்றது. அதுல ஒரு நன்மை கூட உங்களால சொல்லிடவே முடியாது. அதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் லிஸ்ட் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா, நான் அப்படி பொசஸ் பண்றதுனால எனக்கு ஏதாவது நன்மைன்னு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா ஒரு நன்மை கூட கிடைக்காது. நீங்க பொசஸ் பண்ண அந்த பொருளுக்கும் சேர்ந்து தீங்கை விளைவிக்கின்றீர்கள் அப்படிங்கறது அடுத்த கொடுமை. நான் மட்டும் கொடுமை அனுபவிச்சா பரவாயில்ல, நான் எதை பொசஸ் பண்றேன்னா அதையும் சேர்த்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கேன், அது ரெண்டாவது கொடுமை. அப்படிங்கிறப்போ அந்த இடத்தை அந்த விஷயத்தை விட்டு நம்ம கண்டிப்பா வெளியே வரணும்னு நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அபார்ட் ஃப்ரம் தட் ஜெனரலா சொல்ற ஆன்சர்ஸை மட்டும் நான் லைட்டா லிஸ்ட் அவுட் பண்ணி விட்டுறேன். இப்போ ஒரு ஞானி கிட்ட போயிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பொருள் ஒண்ணு இருந்ததுன்னா நீங்க வந்து அதை நீங்களே அனுபவிக்கணும்னு தோணுமா அப்படின்னு கேட்டா அந்த ஞானி என்ன சொல்லுவாங்க? லூசு பையில நான் எதை அனுபவிச்சாலும் அனுபவத்தை கொடுப்பது என் மனம் என்பதை புரிந்து கொண்டவன் நான். அந்த ஒரு பொருள் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாதானே நான் அந்த பொருளில் இருந்து அந்த எதிர்பார்க்கும் போது மட்டும்தானே அந்த பொருளை நான் ஆக்கிரமிப்பு பண்ணணும், ஆளுமை பண்ணணும், அதை வச்சு நான் சந்தோஷம் அடையணும்னு நினைக்கிறதுக்கு. ஏன் சந்தோஷம் எனக்குள்ள இருக்குடா, ஆனந்தம் எனது பிறப்புரிமை, அது என் பிறவிலேயே இருக்கு, என் மனதிலேயே இருக்கு, அது என்னோட சொத்து. இன்னும் அந்த பொருளை வச்சுக்கிட்டு நீ மட்டுமே அனுபவிக்கணும்ன்ற ஃபீலிங் எனக்கே வரப்போகுது. பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி இன் ஹாப்பினஸ், ஐ எம் ஆல்ரெடி இன் ஃபுல்ஃபில் மைண்ட். அப்ப அந்த பொருள் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், இல்லைன்னாலும் சந்தோஷம் தானே. பின்னையே அந்த கேள்வி கேட்கிறேன், ரொம்ப கூலா கேட்டுருவோனா இல்லையா? சோ பொசஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா we must try to understand that the happiness not comes from the things which we are going to possess or the peoples which we are going to possess. It is already well within. So அந்த மாதிரி ஒரு பேசிக் நாலேஜஸ் எல்லா நாலேஜஸுமே எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு டாபிக்கா பேசுறோம். பட் அல்டிமேட்லி நம்ம கத்துக்கிட்ட எல்லா நாலேஜையும் ரீகால் பண்றதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். எந்த ஒரு நாலேஜ் பகவத்கீதையில கண்ணன் கொடுத்திருக்கானோ எல்லாமே நம்ம கேட்கிற எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஒரு தீர்வா தானே அமையுது. சோ அதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாலேஜா சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்துருச்சு. இதை வந்து நான் எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கணும், எனக்கு மனசு வரல. ஏன் மனசு வரல? யூ ஆர் கெட்டிங் அடிக்டட் ஃபார் தட். ஒரு அடிக்ஷன்ல இருக்க, ஒரு அடிக்ஷனோடு நீ வந்து அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிற. அடிக்ஷன்ல நீ அனுபவிச்சா அங்க வந்து உனக்கும் சுகம் கிடைக்காது, அங்க யாருக்குமே சுகம் கிடைக்காதுன்றது உனக்கு தெரியாதா? அடிக்ஷனை விட்டு வெளியே வருவதற்கு முயற்சி செய். சோ என்னுடைய சேம் ஆன்சர் நான் ரிப்பீட்டடா சொல்ற ஆன்சர் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தெரிந்து விட்டது, ஆஹா எனக்குள்ள இந்த லாக் இருக்கு, இதனையே நான் மட்டுமே அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்ப எனக்குள்ள அடிக்ஷன் இருக்கா? தூக்குட அடிக்ஷன். அப்ப அடிக்ஷனை தூக்குறதுக்கு என்ன செய்யணும்? எதை நான் பொசஸ் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ வாலண்டரியா அந்த விஷயத்தை நான் என் நண்பர்களோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்ற அனுபவிச்சிடணும். அதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணிடணும். எந்த ஒரு விஷயத்தை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேனோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஃபீலிங்க்கு நம்ம போயிடணும். அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்றேன், சேலஞ்சிங்கா எடுத்துக்கிட்டு போகணும். ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, நாலேஜஸ் நமக்கு இருக்கு. ஆஹா இட் இஸ் கெட்டிங் அடிக்டட் மீ, என்ன வந்து அடிக்ட் பண்ண பாக்குது அப்படின்னா வந்து அதை விட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறத நான் பில்ல காட்ட போறேன் அப்படிங்கிற அந்த முயற்சியை நாம் உடனடியா ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவா எதையுமே சேலஞ்சிங்கா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னு சொன்னா அது கஷ்டமா தான் இருக்கும். பட் ஸ்டில் அட் தி சேம் டைம் வி கேன் வெரி ஈஸிலி ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் தட் சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சேலஞ்சிங்கான கேம் வந்து சுகமாலாம் இருக்காது. பட் அந்த கஷ்டம் சுகமா தெரியும், கஷ்டம் சுகமாக தெரியும். சரியா? ரெண்டாவது அந்த ப்ராக்ரஸ் ஆகிற திருப்தி நமக்கு வரும். அடுத்து கண்ணனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, கண்ணன் எப்படி இருக்கான்? யாரையாவது பொசஸ் பண்றானா? பண்ண முடியுமா? பண்றவங்களை அவனுக்கு பிடிக்குமா? இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். கண்ணனுடைய லைஃப திங்க் பண்ணி பார்க்கலாம். ஹி இஸ் ஃபார் ஆல். இவனும் யாரையும் பொசஸ் பண்ணல, யாருக்கும் இவன் பொசஸும் ஆகல. அது தனியா சப்ஜெக்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா பொசஸ் பண்றவங்க தான் பொசஸ் ஆவாங்க, அதுக்காக சொல்றேன்.
கிருஷ்ணா நெவர் பொசஸ்ட் பை எனிஒன் எல்ஸ். யாருக்குமே அவன் பொசஸ் ஆகல அப்படின்னா பிகாஸ் இவன் யாரையுமே பொசஸ் பண்ணல. ரீசன்ஸ் வெரி சிம்பிள். சச்சிதானந்த ஸ்வரூபி அவன். இவன் ஒன்றை பொசஸ் செய்துதான் அவன் அனுபவிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் அவன் இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா அவனுக்கு பிடிக்காது, அப்ப அவனுக்கு ராதே அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொன்னா தட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். இட் கம்ஸ் அண்டர் தி சரண்டர் பிரின்சிபிள். சரியா? அது ஒன்றோடு ஒன்று சரண்டர் ஆயிட்டு இருக்க அந்த பிரின்சிபிள நம்ம இந்த இடத்துல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் பொசசிவ்னஸ். இட் இஸ் சம்திங் லைக் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு புனிதமான விஷயம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. தட் சரண்டர் ஃபீல் அப்படிங்கிறது. அதாவது ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ராதை பொசஸே பண்ண மாட்டான். ஆனா கண்ணன் வந்து கம்ப்ளீட்டா பொசஸ் ஆயிடுவான் ராதைக்கு. கண்ணன் ராதைய பொசஸே பண்ண மாட்டான். ஆனா ராதை கம்ப்ளீட்டா கண்ணனுக்காக பொசஸ் ஆயிடுவான். சோ தட் இஸ் சச் அ கிரேட் சீக்ரெட். அதுக்கு சரண்டர்னு பேருன்னு வச்சுக்கோங்க. சரியா? சோ இப்போ நம்ம டாபிக் என்ன அப்படின்னா நான் வந்து யாரையும் பொசஸ் பண்ணக்கூடாது. ஓகே. அப்போ மனசு வந்து ஏதாவது ஒன்று ரொம்ப பிடிச்சது அப்படின்ற பிரச்சனையே அங்கதான் வருது. உனக்கு ரொம்ப ஏதாவது ஒன்று பிடிச்சா மட்டும்தான் நீ பொசஸ் பண்ணணும்னே தோணும். ஏதாவது ஒண்ணு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அங்கேயே டேஞ்சர் மார்க்க வச்சிருக்கு. ஆஹா, இது என்ன அடிக்ட் பண்ணிடும், இது என்னையும் கஷ்டப்படுத்தி அவங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்திடும், வேணாம், இதுல கிக்கு இல்ல, இத அப்படியே வந்து லவ் ஆல் அப்படிங்கிற அந்த பிரின்சிபிள்குள்ள போய் அனுபவிக்கும் போதுதான் கிக்கு. லவ் ஒண்ணுல கிக்கே கிடையாதுன்னு அந்த லவ் ஆல் நம்ம குரூப்பா ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போதுதான் கிக்குன்ற எல்லா நாலேஜஸையும் கொண்டு வந்து டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஃபீலிங்கே நம்ம மனசுக்குள்ள விட விடாம தடுத்துடணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா உள்ள போயிடுச்சுன்னா அது மாட்டுக்கு முளைச்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய வியாதியாக இருப்பதாகவே நான் கருதுகின்றேன். அதை கண்டிப்பாக ஞானத்தின் வாயிலாக மட்டும்தான் அதை தூக்கி எறிய முடியுமே தவிர வேற சொல்யூஷனே கிடையாது. கீதையில சொல்லப்பட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க ஏதாவது ஒரு நாலேஜை யூஸ் பண்ணி கண்டிப்பாக பொசசிவ்னஸில் இருந்து